திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே வெள்ளாளர் சமுதாயத்தை புறக்கணிக்கிறது. வெள்ளாளருக்கு உண்டான உரிய அங்கீகாரத்தை கொடுக்காத காரணத்தினால் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ளாளர்கள் ஓட்டுகளை குறிவைத்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தனித்து களம் காண்கிறது. எங்களுடைய சமுதாய மக்களுடைய கோரிக்கைக்கு எந்த அரசியல் கட்சிகளும் செவி சாய்க்காத பட்சத்தில் வருகின்ற தேர்தல் இந்த வெள்ளாளர் ஓட்டுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஆளும் அரசு தோல்வியை சந்திக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம். நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க அரசாங்கத்துக்கு? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், தற்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஆண்டிமுத்து ராசா அவர்கள் தேசிய தலைவராக இருக்கின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை உரிமையில் பேசி சாதி வட்டத்துக்குள்ளே அடைக்கப்பட்டார். அதற்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தற்போது முதல்வரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இது ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. அதையும் தாண்டி கடந்த ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் எங்களுடைய அடையாளமாக இருக்கின்ற வேளாளர் பேரை எங்கள் பரிந்துரைக்க செய்யாமல் மாட்டு சமுதாயத்துக்கு கொடுத்தனால இதை முழுக்க வேளாளர் சமுதாயத்தை புறக்கணித்த காரணத்தினால் எங்களுடைய சமுதாயம் தனித்து கணக்காணுகிறது. பெரும்பான்மையாக வாழக்கூடிய திருநெல்வேலி, திண்டுக்கல், திருச்சி பகுதியில் எங்களுடைய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்படாத காரணத்தினால் எங்கள் சமூகத்தை ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அரசை எதிர்த்து களம் காண்கிறோம். இவ்வளவும் பெரிய பெரிய கட்சிகள் நிற்கிறாங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நீங்க ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பு மூலமா நிற்கிறதுனால வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்புங்கிறது அடுத்து யாரு வெற்றியை இழப்பதற்கு காரணம் இந்த வெள்ளாளர் ஓட்டாக மட்டும்தான் இருக்கும். இந்த வெள்ளாளர் ஆதரவு பெற்றால் அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க என்ற எண்ணத்தை அவங்களை விதைப்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் படியா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.